Thank you very madam. See you. Take care. போயிட்டு வாங்க. குஷி எங்க? என்னோட குஷி என்னை விட்டு தள்ளி போங்க. நான் உன்னை விட்டு போகணும்னு நினைச்சதே கிடையாது. ஆனா நான் என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி இருந்துச்சு குஷி. என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்பா இல்லனாலும் இன்னொருத்தர் ஓகே. யூ ஆர் such a characterless. குஷி நமக்குள்ள மிச்சம் மீதி உறவு இருந்துச்சுன்னா அதுவும் இதோட முடிஞ்சு போச்சு. I'm sorry. குஷி உங்களை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டா. குஷி எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க, 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாடினாங்க. சொல்ல போனா 2 பேருமே பக்கத்துல இருந்தாங்க. பட் தேங்க் காட் 2 பேருமே அவங்கள கண்டுபிடிச்சுக்கல. கீர்த்தி, அவங்க வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிக்காம இருக்கலாம். ஆனா 2 பேருக்குமே ஒருத்தருடைய ஒருத்தர் உணர்வு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான உணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த உணர்வு ஏற்பட்டிருக்குன்னு நாமளே உணர்ற அளவுக்கு அது ஏற்பட்டிருக்கு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க பார்ட்டில 2-3 பெக் அடிச்சிட்டீங்களா என்ன? ஐயோ இல்ல கீர்த்தி, எனக்கு பழக்கமே இல்லையே. உன்கிட்ட இதுதான் ப்ராப்ளமே. உன்கிட்ட அன்பா 2 வார்த்தை பேசினா போதும், ரொமான்டிக்கா பேசினா போதும், அதுல நீ உன்னுடைய ரோபோட்டிக் லாஜிக்க கொண்டு வர பாப்ப. இல்லைன்னா நீயும் என்ன அந்த அளவுக்கு நேசிச்சிருப்ப. ராதாவும் மோகனனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்ச மாதிரி. இன்னைக்கு மோகன் அண்ணாவோட வார்த்தைகள்ல, நினைவுகள்ல, ஒவ்வொரு சுவாசத்திலையும், இன்ஃபேக்ட் ஒவ்வொரு மூச்சு காத்துலயும் அவரு ராதா பேரை மட்டும்தான் சொல்றாரு. எனக்கு உறுதியா தெரியும் ராதாவும் மோகன் அண்ணனை அதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கா. காதல் அப்படின்னா என்ன? கைய பிடிச்சு டான்ஸ் ஆடினப்ப கூட அவங்க யாருன்னே தெரியல. இதுக்கு பேர் காதலா? அது காதல் கிடையாது, கடமை. ராதா அண்ணாவை உண்மையா காதலிச்சிருந்தா வேற ஒருத்தரை இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாட்டா, குழந்தை பெத்து இருக்க மாட்டா, அண்ணாவை விட்டுட்டு இப்படி மூவ் ஆன் ஆயிருக்க மாட்டா. கீர்த்தி, கொஞ்சம் சாப்பிட ப்ளீஸ். ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு நிஜமாவே சாப்பிட பிடிக்கல. சாப்பாட்டை மனசுக்காக சாப்பிடக்கூடாது ராதிகா, ஆரோக்கியத்துக்காக சாப்பிடணும். ப்ளீஸ் எனக்காக சாப்பிட. எதுவுமே சாப்பிடல, தலைவலிக்குதுங்கிற வெறும் வயிற்றுல நான் எப்படி உனக்கு மாத்திரை கொடுப்ப சொல்லு? அதுக்காக சாப்பிடணும்ல. இந்த இல்ல நான் பார்ட்டியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், அதனாலதான் இப்ப சாப்பாடு வேணான்னு சொல்றேன். பசி மொத்தமா போயிடுச்சு எனக்கு. பார்ட்டில என் பார்வை உன்னை விட்டு ஒரு செகண்ட் கூட விலகல. பொய் சொல்லி என்னை ஏமாத்த பார்க்காத. சாப்பிடு ஒழுங்க முதல்ல. இந்த நீங்க அப்ப நீங்க என்ன கண்காணிக்கிறீங்களா? எப்போ என் பார்வை உன்னை விட்டு விலகி இருக்கு? நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் என் பார்வை வரும். நீ எங்க போனாலும் பின்னாடி 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 ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துடும். நீ இந்த பழைய பாட்டு உன்னை கேள்விப்பட்டிருக்கியா? நீ எங்கே சென்றாலும் என் பார்வை உன் மீது, உன் பின்னால் நிழலாய் வருவேன் அன்பே உறிஞ்சிதா. சரி சாப்பிட சாப்பிட. ஆனா இப்ப நீங்க எனக்கு நிழல் மாதிரி வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் அப்புறமா சாப்பிடுறேன். சாப்பிட்டதும் இந்த மாத்திரையும் போட்டுக்க. கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஓகே சரி. இந்த சாப்பாடை நீங்க சொல்றதெல்லாம் இங்க வச்சுட்டு போறேன். ஆனா நீங்க சாப்பிட்டே ஆகணும். உங்க சாப்பாடு பிளேட்டை இங்க வைக்கிறேன், அப்படியே உங்க மாத்திரையும் இங்கேயே வச்சுட்டு போறேன்.
இந்தாங்க முதல்ல சாப்பாடு, அப்புறம் மாத்திரை. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மாத்திரை போட்டுக்கணும். ஓகே? எஸ். மை டியர் கண்ணா, OMG, மிஸ்டர் மோகனோட பைசப், அவருக்கு எவ்வளவு சாலிடான பைசப்ஸ் தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்காக எப்படி ஜம்ப் பண்ணாரு தெரியும்ல? ஓஃப் ஓஃப், என்னன்னு சொல்றது, அப்படியே சூப்பர்மேன் மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு, நிஜமா சொல்றேன். பை காட். என்னாச்சு மானஸ்க்கு? நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு பால் போட்டு நானே கொண்டு வந்திருக்கேன். ராதிகா, என்ன இவ சாப்பாடும் சாப்பிடாம இருக்க? அப்புறம் வெறும் வயித்துல மாத்திரையை போட்டுக்கிட்டாளா? அவன் மாத்திரையை போட்டுக்கலனா அப்ப தலைவலி இல்லைன்னு அர்த்தம். எதுக்காக இவன் என்கிட்ட போய் சொல்றா? கீர்த்தி, நீ குஷியை எங்கேயாவது பாத்தியா? ரொம்ப நேரமா ஆளையே காணும். தெரியல, நான் இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சரி, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். அது பாட்டி, மானஸ்க்கு என்னாச்சு சொல்லுங்க. மானஸ் இங்க வா, உட்காரு. அது பார்ட்டியில என் மேல மனஸ் மனஸ், நீ நல்லா இருக்கல? உனக்கு அடியில ஏதோ படலையே கண்ணா? டோன்ட் வரி அம்மா, எனக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த அங்கிள் எம் இருக்காங்கல்ல, அவர் என்ன கரெக்ட் டைம்ல ஹீரோ மாதிரி ஓடி என்ன காப்பாத்திட்டாரு. அப்ப நான் அழுதுட்டு இருந்தேனா, அப்ப அவர் என்ன சமாதானப்படுத்தி இதோ இந்த சாக்லேட் கொடுத்தாரு. கடவுளே கிருஷ்ணா, என்னை ஏன் இன்னும் தர்ம சங்கடமாக்குறீங்க? நான் மோகன் ஐயாவோட எந்த உறவும் வச்சுக்க விரும்பல. இன்னைக்கு அவர் மானஸோட உயிரை காப்பாத்திருக்காரு. ஆனா நான் குஷியை அடிச்சிட்டேன். இல்ல, நான் இன்னைக்கு குஷி கிட்ட அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாது. அவ மேல கை ஓங்கி இருக்க கூடாது. வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? யுவன், யுவன், இவங்கெல்லாம் இப்பதான் வந்தாங்க.
ஆனா நீங்க ரொம்ப நேரமா என் கூட தானே இருக்கீங்க. இன்னைக்கு மானஸ்க்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். இவ்ளோ பெரிய விஷயத்த நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? நீ மாத்திரையை போட்டுக்கவே இல்லையே. நீ கூட தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்னாச்சு? இல்லை, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா நீ? எது வரணும்னு சொல்லு. இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? Then what's the matter? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. குஷி ஏன் அழுதுகிட்டு இருக்கா? குஷி, குஷி என்னாச்சு? நீ ஏன் குஷி அழுதுகிட்டு இருக்க? இல்லையே. அஃப்கோர்ஸ் அழுதுட்டு இருந்த. என்னாச்சு ஒழுங்கா என்கிட்ட சொல்லு. ஏன் அழுதுட்டு இருந்த? சொல்லு குஷி. கொஞ்சம் இப்படி திரும்ப. இது என்ன அடையாளம்? ஏதாவது ஆச்சா? You're such a characterless. Hey, குஷி! குஷி உண்மையை சொல்லு. ஏதாவது நடந்துச்சா? யாராவது உன்னை அடிச்சாங்களா? குஷி, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லு. உன்னை யாராவது அடிச்சாங்களா? இல்லப்பா, ஒன்னாகல. அது கார்டன்ல நடக்கும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது கீழே விழுந்து பண்ற காயத்தோட அடையாளம் இல்ல. இது அரைஞ்ச அடையாளம். சொல்லு, உன் கணத்துல யாரு அரைஞ்சது? ராதிகா, தயவு செஞ்சு சொல்லு, எதுக்காக இந்த மாத்திரையை நீ போட்டுக்கல? அது யுவன். அது நான் நேத்து ஆர்டிக்கல்ல படிச்சிருந்தேன். ரொம்ப அவசியம் இல்லைன்னா எந்த ஒரு பெயின் கில்லர்ஸையும் போட்டுக்க கூடாதா? அது நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுமா? லாபத்தை விட சைடு எஃபெக்ட் தான் அதிகமா இருக்குமா? இதனால கிட்னி கூட பாழாகுமா? அதனால தான் நான் மாத்திரை போட்டுக்கல. பட் யூ டோன்ட் வரி. நான் தைலம் தேய்ச்சிக்கிட்டேன். ஐம் ஃபீலிங் பெட்டர் நவ். சரி, இதெல்லாம் விடுங்க. முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. மானஸ் மேல பெடஸ்டல் விழ இருந்தது ஏன் என்கிட்ட சொல்லல? யுவன், நான் அவனோட அம்மா. அவனுக்கு என்ன நடக்குது நடக்கலன்றத நான் தெரிஞ்சுக்கணும்ல. அது எப்படி என்கிட்ட சொல்ல நீங்க மறப்பீங்க? ஏன் என்கிட்ட நீங்க சொல்லல? தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல. ஏன் யுவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை மானஸ்க்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? ஒன்றும் ஆகலல்ல. முன்னாடி தானே இருக்கான். இஸ் ஃபைன். இத்தனூண்டு ஆபத்து தான், அதுவும் சரியாயிடுச்சு. அதை நான் உன்கிட்ட சொன்னா உடனே நீ டென்ஷன் ஆயிடுவ. இந்த உலகத்திலேயே உனக்கு டென்ஷனை தரக்கூடிய விஷயம்னா அது மானஸ் விஷயம் தானே. வேற எதுவும் ஒன்று பாதிக்காது. அதனால தான் அவனுக்கு நடந்ததும் என்கிட்ட சொல்லலை. மானஸ் சின்ன பையன்.
சின்னதா அடிப்படா பெருசா கத்துறது குழந்தைங்க இயல்பு. யுவன், யுவன், இது ஒன்றும் சின்ன ஆபத்து கிடையாது யுவன். ராதிகா, நீ ஒரு ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. மானச நான் தூங்க வைக்கிறேன், போ. பட் யுவன், நான் தூங்கு. ஒரு நாள் உன் பையனை நீ தூங்க வைக்கலன்னா உலகம் ஒன்றும் அழிஞ்சு போயிடாதல்ல. அவனுக்கு இன்சோமினியா மாதிரி ஒன்று வந்துடாதே. எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. என் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. நான் உனக்கு நிறைய கதை சொல்லுவேன். எனக்குன்னா அப்பா உனக்கு நல்ல கதைலாம் சொல்லுவேன்லடா, நல்ல கதையெல்லாம் சொல்லுவேன். ஸோ நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மானசை நான் தூங்க வச்சுக்கிறேன். சரி, ஓகே. பட் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஷியோர். தேங்க்யூ. பாய் மானஸ். குட் நைட். குட் நைட். போலாமா? லெட்ஸ் ஸ்லைட். உனக்கு இன்னைக்கு அப்பா கதை சொல்ல போறேன். இந்த பெயின் கில்லரோட ஆர்டிக்கல் விஷயத்தை என்னால ஒத்துக்க முடியலையே. நிச்சயம் ராதிகா ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறா. என்னமோ ஒண்ணு இருக்கு. குஷி, உன்னை யார் அடிச்சதுன்னு சொல்ல போறியா இல்லையா? பாட்டிக்கு அப்புறமா நீ மிஸ் ராதிகா கூட தான் இருந்த. அப்ப அவங்களா உன்னை அடிச்சாங்க? குஷி, பதில் சொல்லு. அவங்க தான் உன்னை அடிச்சாங்களா? அப்ப ராதிகா தான் உன்னோட கணத்துல அரைஞ்சிருக்காங்க. போய் சொல்லாத. ராதிகா தான் உன்னோட கணத்துல அரைஞ்சிருக்காங்க. எதுக்காக அரைஞ்சாங்கன்னு உண்மையை சொல்லு. பதில் சொல்லு குஷி. எதுக்காக உன் கணத்துல அரைஞ்சாங்க? குஷி, அப்பா கிட்ட சொல்லுமா எதனால அரைஞ்சாங்க? அழாத 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 அழாத. ஓகே, நீ சொல்ல மாட்டல. நான் போய் ஏன் அவங்க கிட்டே கேக்குறேன். அப்பா, அப்பா வேண்டப்பா, நில்லுங்க. You're such a characterless. Kushi! இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ என்னோட அம்மா கிடையாது. யாரும் என் மேல கை உங்களால எங்க அம்மா சும்மாவே விட மாட்டாங்க. ஆனா நீங்களே என்ன அடிச்சிட்டீங்க. நமக்குள்ள மிச்சம் மீதி உறவு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் இதோட முடிஞ்சு போச்சு. அப்பா, அப்பா சொன்னா கேளுங்க. அப்பா, என்ன அண்ணா, மோகனா, என்னாச்சு? என்னாச்சு? அந்த ராதிகா இருக்காங்கல்ல, அவங்க குஷி அரைஞ்சிருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவங்களுக்கு? அவங்க மனசுக்குள்ள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன் பொண்ணு அவங்க எப்படி கை நீட்டி அறையலாம்? இன்னைக்கு விட மாட்டேன். அவங்க வீட்டையே கொளுத்திடுற. அப்பா கண்ணுல அரைஞ்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன?
குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் இன்னைக்கு வரைக்கும் என் லைஃபை ரிஸ்க்ல போட்டுட்டு இருக்கணும். ராதா, எந்த கைகளால என் குழந்தைக்கு வர ஒவ்வொரு ஆபத்தையும் நான் தடுத்து நிறுத்தணும்? எந்த கையால நான் என் குழந்தைக்கு சோறு ஊட்டணும்? அவளுக்கு தலைவாரி அழகு பார்த்தனும், அவளை அரவணைச்சு கொஞ்சனணும். இன்னைக்கு அதே கையால நான் என் குழந்தை கண்ணத்துல அரைஞ்சிட்டேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க கடவுளே கிருஷ்ணா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அவ சொல்றது கரெக்ட் தானே? அவ கரெக்டா தானே சொல்லிருக்கா? இன்னைக்கு வரைக்கும் அவ மேல ஓங்கின ஒவ்வொரு கையும் நான் தடுத்திருக்கேன். என் குஷி மேல யாரையும் கை ஓங்க விட்டதில்ல. ஆனா இன்னைக்கு நானே அவளை கை ஓங்கி அடிச்சிட்டேன். அவ தப்பு பண்ண ஒத்துக்கிறேன். அவ என்கிட்ட அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது. ஆனா அதுக்காக நான் உணர்ச்சி வசப்படுவேனா? அவதான் தெரியாம தப்பு பண்றானா நானும் அவ கூட சேர்ந்து தப்பு பண்ணுவேனா? என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு. அவ என்கிட்ட என்னதான் தப்பா பேசினாலும் 1000 தப்பான வார்த்தைகள் சொல்லட்டும். ஆனா நான் எப்படி அவகிட்ட தப்பா நடந்துக்கலாம்? அவளுக்கு எப்படி கை ஓங்கி ஆறையலாம்? எனக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் எப்படி அவளை கை ஓங்கி அறையலாம்? நான் எப்படி என் குஷி மேல கை ஓங்கி அரைஞ்ச? நான் எப்படி அவளை அறையலாம்?